ஆண்டு ஆண்டவருடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் என்னை பலப்படுத்தினதற்காய் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை அடியனுக்கு கொடுத்த அருமையான சபையினுடைய மூப்பர்களுக்கும் சபையாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தி இப்போது ஆயத்தப்படுத்தினது அல்ல. சில நாட்களுக்கு முன்பதாகவே என்னுடைய வாழ்க்கையிலே சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து செல்லும் போது தேவன் என்னோடு பேசினதைத்தான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் அவ்வாறு ஏவினதினாலே இதை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 நாட்களாக என்னுடைய தொண்டை அவ்வளவு நன்றாக இல்லை. எப்படி பேசுவேன் என்று சொல்லி யோசித்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். அங்கிளும் பாட்டும் என் கிருபை போதும் என்பவர் அந்த பாட்டு பாடினார். அது இன்னும் எனக்கு உற்சாகமாக இருந்தது. தேவனுடைய கிருபை என்னோடு இருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய நாளிலும் ஒரு வசனத்தை வாசித்து நான் செய்திக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதை நான் விளக்குவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். அநேக வசனங்கள் இருப்பதனாலே பெரும்பாலும் அதை நானே படித்து விடுவேன். சில முடியாத நேரத்தில் அருமையான தம்பி கிப்சனுக்கு நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். கிப்சன் அதை மைக்கில் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு முடியாத நேரத்தில். இந்த வசனத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த 3 குறித்தும் சொல்லியிருக்கிறது. நான் கடந்த முறை தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது 2 முறை பகிர்ந்து கொள்ளும் போதும் முதலாவது இந்த அன்பை குறித்து பேசினேன். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விழுந்தாய் என்கிற அந்த தலைப்பிலும், அதே போல தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் அன்பு கூறுதல் என்கிற அந்த தலைப்பிலும் அடியேன் செய்தியை பகிர்ந்து கொண்டேன். இந்த வசனத்திலே அன்பே பெரியது என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆனால் இதிலே விசுவாசம் முதலாவதாக இருக்கக்கூடியதாக அல்லது முதன்மையானதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணாதிசயங்களிலே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இதில் அன்பு பெரியதாக இருந்தாலும் விசுவாசம் முதன்மையானதாக இருக்கிறது. இந்த காலகட்டங்கள் இது கடைசி காலகட்டமாக இருப்பதினாலே இந்த விசுவாசம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம் விசுவாசம் என்கிற தலைப்பிலானதாக இருக்கிறது. இதில் லூக்கா 18 8வது வசனத்தினுடைய லூக்கா 18 8வது வசனத்தினுடைய 2வது பகுதியை நாம் வாசிக்கும் போது, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இங்கே நாம் இதை பார்க்கும்போது இந்த கடைசி காலம், மனுஷகுமாரன் வரக்கூடிய காலத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய காலத்திலே நாம் காணப்படுகிறோம். இந்த காலகட்டங்களிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அப்படியானால் இந்த கடைசி காலம் விசுவாசம் இல்லாத காலமாக மாறிப்போகும் என்பது அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:3 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால்
தேவனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் விசுவாச துரோகமாக இருக்கிறது. அப்படியானால் இன்றைய நாளிலே விசுவாசமும் காணப்படுவது இல்லை, அது மாத்திரமல்ல விசுவாச துரோகம் காணப்படக்கூடியதாக காணப்படக்கூடிய ஒரு கடைசி காலகட்டங்களிலே வந்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது ஒரு தேவதாசன் இப்படியாக சொன்னார், கிறிஸ்துவ பண்புகளிலே மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதும் மிக தவறாக போதிக்கப்படுவதும் மிக குறைவாக பயன்படுத்தப்படுவதும் விசுவாசம் என்று சொல்லி அவர் சொன்னார். நான் மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்துவ பண்புகளிலே மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதும் மிக தவறாக போதிக்கப்படுவதும் மிக குறைவாக பயன்படுத்தப்படுவதும் விசுவாசம் என்று அந்த தேவனுடைய தாசன் சொன்னார். இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தைக்கக்கூடியதாக இருந்தது. இந்த காலங்களிலே விசுவாசம் என்பதை அநேக கிறிஸ்தவர்கள், குறிப்பாக நம்முடைய பிரதரன் விசுவாசிகளும் கூட புரிந்து கொள்வது இல்லை. நானும் அப்படித்தான் இருந்தேன். அதே நேரத்தில் இந்த விசுவாசம் ஏன் இப்படி தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடியதாய் இருக்கிறது என்று சொன்னால், விசுவாசத்தை குறித்த போதனைகள் கிறிஸ்துவ சமுதாயத்திலே அது தவறானதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சரியான விசுவாசம் மிக குறைச்சலாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இங்கே 1 தீமோத்தேயு 4:1 ஆண்டவர் இப்படி சொல்கிறார், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். இன்றைக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அநேக போதகர்களுடைய வார்த்தைகள் பொய்யருடைய மாயமாய் இருக்கிறது. பொய்யருடைய மாயமாய் இருக்கிறது. இன்னைக்கு டிவி சேனல்களை ஓப்பன் பண்ணாலும் சரி, அநேக பிரம்மாண்டமான மேடைகளிலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, உனக்கு காரு கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. எல்லாம் கொடுத்துட்டு அதை வச்சு என்ன பண்ண போறோம்? இல்லைங்களா? அப்படியானால் பொய்யர்களுடைய இந்த சொற்கள் அது வேதத்துக்கு புறம்பானதாய் இருக்கிறது. வேதம் சொல்லக்கூடிய விசுவாசத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இல்லை. விசுவாசம் என்றால் என்ன என்று சொன்னால், வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் வாசிப்போம் 1 கொரிந்தியர் 15:2. 1 கொரிந்தியர் 15:2, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டு இருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்கும். வேஸ்ட், வீணா போனதுன்னு அர்த்தங்க இல்லையா? இன்றைக்கு நிறைய நேரத்தில் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அவருடைய பிரசங்கத்தில் அருமையான டேவிட் அங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசமே இல்லாத விசுவாசிங்க இல்லைங்களா? நமக்கு பேர் என்ன தெரியுங்களா? விசுவாசிங்க. ஆனால் விசுவாசம் இருக்கா? 10 பைசாக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத விசுவாசம் தான் நம்முடைய விசுவாசமாய் இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் நமக்கு என்ன போதிக்கிறாரோ, அவர் என்ன பிரசங்கிக்கிறாரோ அதை கை கொண்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோமோ? ரட்சிக்கப்படுவோம். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய விசுவாசம் வீணா போன, வேஸ்டா போன, விருதாவாய் போன விசுவாசமாய் இருக்கும். நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிறது. சரி, அப்படியானால் விசுவாசம் என்றால் என்னங்க? விசுவாசம் என்றால் என்ன? நமக்கு வசனம் பயங்கரமாக தெரியும் இல்லைங்களா? பிரதரன்காரங்களுக்கு வசனம் அத்துப்படி
தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஸோ எபிரேயர் 11:1 சொல்லுகிறது போல, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது இல்லைங்களா? அப்படியானால் இந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் என்றால் என்ன இல்லைங்களா? நாம் தேவனை முன்னிறுத்தி எதை நம்புகிறோமோ அதில் ஒரு துளி கூட ஷேக் இல்லாமல், அசைவு இல்லாமல் நம்பக்கூடிய, ஸ்திரமாய் நம்பக்கூடிய நம்பிக்கை. காணப்படாதவைகள்னா என்னங்க? தமிழ் இலக்கணத்தில் அணி இலக்கணம் ஒன்று இருக்கு. அதில் இல் பொருள் உவமை அணி என்று சொல்வார்கள். ஒரு பொருள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் அதை இருப்பதை போல உவமையாக சொல்வதற்கு பேர் இல் பொருள் உவமை அணி. திருவள்ளுவர் சொல்லும்போது, அன்பு இல்லாதவன் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, பாலைவனத்தில் காஞ்சு போன ஒரு செடி மறுபடியும் முளைக்கும்னா எப்படி இருக்குமா? அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்றார். அப்போ ஒருவேளை அவங்க ஓமைக்காக அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் காணப்படாதவைகள் அப்படின்னா இப்படி நடப்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. ஆனால் நடக்கும். நடக்கும். தேவனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசிப்பது தான் விசுவாசம். எபிரேயர் 11:3-4-5 நாம் வாசிப்போமானால், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே, இங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த உலகம் என்ன சொல்லுதுங்க? இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுங்களா? வெடித்து சிதறல் கொள்கை, பிக் பேங் தியரி இல்லையா? அது மூலியமா உருவாச்சுன்னு சொல்லப்படுது இல்லைங்களா? ஆனால் நம்ம அதை நம்புறோமா? இல்லை. தேவன் உருவாக்கினார் என்று நம்புகிறோம். அப்போ அது போன்றதுதான் விசுவாசம். அடுத்த வசனத்தில் பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்போ 2 பேர் அங்க காணிக்கை கொடுக்கறாங்க இல்லைங்களா? 2 பேரு காணிக்கை கொடுக்கறாங்க. உண்மையில காணிக்கையை முதல் கொண்டு வந்தது யாருங்க? காயின் தான். ஆபேல் கொண்டு வரல இல்லைங்களா? ஆனா ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஏன் தெரியுங்களா? இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆபேல் விசுவாசத்தினால, அதுக்கு முன்னால யாராச்சும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தியிருக்காங்களா? இல்லை. ஆனா நான் செலுத்த போறேன், என்னுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அதுதான் விசுவாசம். அடுத்த வசனம் பாருங்க, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே இல்லைங்களா? அப்போ மனுஷனா பிறந்தா இறந்தே ஆகணும். ஆனா விசுவாசத்தினால அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்போ அவனுடைய விசுவாசம் என்னவா இருக்குங்க? ஏனேக்கு முன்னால் ஆதாம்ல இருந்து பார்த்தா எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் சாகாமல் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதனால தான் தேவனோடையே சஞ்சரிச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதே எபிரேயர் 11:7-12 வசனங்களை வாசிப்போமானால், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தின் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
இங்கே நோவா, இதுக்கு முன்னால நோவாவினுடைய காலத்திற்கு முன்பதாக மழை பெய்திருக்கிறதா? இல்லைங்க, இல்லையா? தேவன் பனியை பெய்த வைத்தார், பூமி விளைச்சலை கொடுத்தது. மழை பெய்யுங்கிறதுக்கு எவனுக்குமே தெரியாது. அந்த காலத்தில் மழைனா என்னன்னு தெரியாது. ஆனால் இவர் பேழையை கட்டுறாருங்க. எத்தனை வருஷங்க? 100 வருஷம். 100 வருஷம் பேழைய கட்டுறாரு, இல்லைங்களா? பார்க்குறவனெல்லாம் அவரை எப்படி பார்த்துருப்பான்? யார் அந்த பைத்தியக்காரன், இல்லையா? ஆனால் பேழையை கட்டினார். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அவன் வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இல்லைங்களா? நினைச்சு பாருங்க, ஆண்டவர் கூப்பிடுறாரு ஆபிரகாம. அந்த அம்மா சாராள் கேட்டிருக்கோம் இல்லையா, எங்கப்பா போறோம் தெரியாது, நம்ம போற இடத்துல என்ன இருக்கும் தெரியாது, இல்லையா? அங்க போனா நமக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, நம்முடைய கால்நடைகளுக்கு என்ன பண்றது, அதெல்லாம் கிடைக்குமா, நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா தெரியாது. அப்புறம் எதுக்குயா போற? அழைத்தவர் தேவன் என்பதனாலே எதை பத்தியும் கேட்காம அவன் கிளம்பி போனான், இல்லைங்களா? தன்னுடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நான் தெய்வீக கூடாரத்தில் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு உலகத்தில் வீடு கூட அவன் கட்டி கொள்ளவில்லை. அவன் கூடாரங்களிலே கூடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நீ கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். சாராள் என்ன பண்ணாருங்க? அவளுக்கு வசனம் சொல்லுது, பெண்களுக்கு உண்டான வழக்கு அவளுக்கு நின்று போயிற்று. 75 வயசுங்க. ஆனால் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது. அதுக்கு முன்னால் அப்படிலாம் நடந்திருக்குதா? இல்லை, நடக்கவே முடியாது. ஆனால் தேவனால நடத்தி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவள் விசுவாசித்தாள். சரிங்க, இந்த விசுவாசம் அப்படின்னா என்னங்கிற சில உதாரணங்களை நான் சொன்னேன். ஆனால் நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் வித்தியாசம் தெரிவது இல்லை. நம்பிக்கை வேறு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்புறேங்கிறது வேறு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்கிறது ஒரு வேறு. நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். 1851ஆம் ஆண்டு பிளாண்டின் என்கிற பிரெஞ்சு வீரர் நயாகரா நீர்வீழ்ச்சியினுடைய இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பி இழுத்து கட்டினாருங்க. 1000 அடி அகலம், 170 அடி ஆழம். அவர் என்ன பண்ணார்னா, நான் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் எந்த ஒரு சத்துவமும் இல்லாமல் நடந்து போக போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதை பார்க்க அநேக கூட்டம் கூடியது. அவர் டெய்லி இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் நடந்து போனார். இது பயங்கரமாக கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே போணுச்சு ஒவ்வொரு நாளும். இதை கேள்விப்பட்ட போது அன்றைய இங்கிலாந்தினுடைய அரசர் 8வது எட்வர்ட் தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே வந்து அதை பார்க்க வந்தார். இதையெல்லாம் பார்த்தோன்னா இவருக்கு கொஞ்சம் குஷி ஆயிடுச்சுங்க. ராஜாவே பார்க்கறக்கே வந்துட்டாரா? அப்போது என்ன சொன்னார்னா, அவர் தன்னுடைய உதவியாளை கூப்பிட்டு முதுகில் ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணாருங்கன்னா, இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசிக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்தார். திரும்பி வந்துட்டு ஒரு கேள்வியை கேட்டார். இப்போல்லாம் நம்புறீங்களா? நான் இந்த கம்பியில் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வரேன். நம்புகிறேன். நான் ஒரு ஆளை தூக்கிட்டு போயிட்டு என்னால் வர முடியும்னு நம்புறீங்களா? நம்புகிறேன். அப்போ யாராச்சும் வாலண்டியராக வாங்க, நான் தூக்கிட்டு போயிட்டு வரேன்.
ஒத்த ஆள் வரலைங்க, ஒத்த ஆள் வரல. இது சரித்திரத்தில் நடந்த சம்பவம். ஒரு ஆள் கூட போகல. ஏன் தெரியுங்களா? அவங்கெல்லாம் நம்புனாங்க, விசுவாசிக்கல. அதுதான் நம்புறதுக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம். நான் ரட்சிக்கப்படுவதற்கு கூட விசுவாசம் தேவை. யோவான் 3:16 இப்படி சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இல்லைங்களா? நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு கூட விசுவாசம். அப்போஸ்தலர் 16:31 இப்படி சொல்லுகிறது, என்னதுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எபேசியரில் நம்ம வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒருவேளை நம்முடைய விசுவாசம் தப்பா இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதும் பொய்ன்னு அர்த்தம். அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இனி வரக்கூடிய வசனங்களை நம்ம படிக்கலாம். சரி, நம்ம ரட்சிக்கலாம் பட்டுட்டோம், நம்முடைய விசுவாசம் எப்படி வெளிப்படக்கூடியதாக இருக்குது, இல்லைங்களா? விசுவாசம் சொன்னா நம்பப்படுகிறவனுடைய உறுதி. இது வரைக்கும் பார்த்ததில்லை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆனால் அப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி வெளிப்படுங்க அப்படின்னு சொன்னால், யாக்கோபு 2:17 வரைக்கும் நான் வாசிக்கும் போது, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியையினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானேன். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ, இல்லைங்களா? அப்போ விசுவாசம் கிரியை இல்லைன்னு சொன்னா அந்த விசுவாசம் எப்படிங்க? செத்து போனது, இல்லைங்களா? பிசாசு, அதுக்கு ஆண்டவர் இங்க பர்சாவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, பிசாசும் பயந்து நடுங்குதுங்க. ஆனா பிசாசுக்கு தேவனுக்கு பிரியமா நடந்துக்குதா? அப்ப கிரி இல்லாத விசுவாசமா இருந்தா பிசாசுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லைன்னு அர்த்தம். வித்தியாசமே இல்லை. பிசாசானவனுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதுதான் வசனம் சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய விசுவாசம் கிரியினாலே வெளிப்படக்கூடியதாக இருக்குது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வசனம் சொல்லுகிறது. சரி, விசுவாசம் வெளிப்படுத்தக்கூடிய கிரியைகள் என்ன? எல்லா கிரியைகளும் நான் சொல்லவில்லை. நான் ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு சில காரியங்களை மாத்திரம், நான் ஒரு 5 காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது கீழ்ப்படிதல். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஏங்க? சொன்னவர் ஆண்டவர். எங்க போக போறோம் தெரியாது, என்ன பண்ண போறோம் தெரியாது, அங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் போக சொன்னவர், இல்லைங்களா? தேவன் என்பதனால கண்ணை மூடிக்கிட்டு இல்லைங்களா, அவன் கீழ்ப்படிதான். ஒரு தேவதாசன் எப்படி சொன்னார், யோனாவை திமிங்கலம் முழுங்குச்சுன்னு சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆனா யோனா திமிங்கலத்தை முழுங்குனான்னு ஆண்டவர் எழுதி வச்சிருந்தா அதையும் நானே நம்புவேன்னு சொன்னார். அதுதான் விசுவாசம். சொன்னவர் ஆண்டவர் என்பதனாலே அவன் இம்மீடியட்டா கீழ்ப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த கீழ்ப்படியாமைனாலே தான் உலகத்துல பாவம் வந்தது. கீழ்ப்படிவதனாலேயே நாம் ரட்சிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். கீழ்ப்படிதனாலேயே நம்முடைய விசுவாசம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 11:17 வாசிக்கும் போது, மேலும் விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இல்லைங்களா? அந்த செயலுக்கு பேர் தான் விசுவாசம்,
இல்லைங்களா? அவனை திரும்ப கொடுப்பாருன்னு நம்பினான். இவனால உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போகவும் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அவரு வழி கொடுக்க கேட்கிறாருன்னு சொன்னா அவர் உயிரோடையும் கொடுப்பாருங்கிறது தான் ஆபிரகாமுடைய விசுவாசம். யாராச்சும் அதுக்கு முன்னால செத்து போனவங்க உயிரோட வந்திருக்காங்களா? அதுக்கு முன்னால இல்லை. ஆனா வெட்டி அவனை பலி கொடுத்தாலும் தேவன் அவனை மீண்டும் எனக்கு உயிரோட கொடுப்பார் என்று சொல்வது தான் விசுவாசம், இல்லைங்களா? நடக்க சாத்தியமற்ற ஒரு காரியத்தை தேவன் நடத்தி காட்டுவார் என்று சொல்வது தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் முதலாவது கீழ்ப்படுகிறது. அடுத்ததாக கர்த்தருக்காக எதையும் நஷ்டம் என்று எண்ணி செயல்படுதல், அதுதான் விசுவாசம். எபிரேயர் 11:24-27 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே பெரியவன் ஆன போது எதைங்க விட்டான்? பார்வோனுடைய குமார்த்தியின் மகன். அந்த சரித்திரத்தை நீங்க வாசிக்கணும்னா அடுத்த பார்வோன் இல்லைங்களா? அதை எப்படிங்க நினைச்சானா? ராஜாவாகிறது. இந்த உலகத்தில் அவன் அன்றைய நாகரிகத்திலே எகிப்திய நாகரிகம் மிக தலைச்சிறந்த நாகரிகம். அன்றைய காலகட்டத்திலே உலகத்தினுடைய ஒரு பொன்முடியாக திகழ்ந்தது எகிப்து. மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திலே அவன் ஒரு சாம்ராட்டாக, ஒரு பார்வோனாக அமரக்கூடிய வாய்ப்பை என்னங்க பண்ணா? அநித்தியமான பாவ சந்தோஷமாக அவன் நினைச்சாங்க, இல்லைங்களா? அநித்தியமான பாவ சந்தோஷமாக நினைச்சான். வாக்கிலும் செயலிலும் வல்லவனானவன் திக்குவாயனாக மாறுவதற்கு ரெடியா இருந்தாங்க. வனாந்தரத்தில் போய் ஆடு மேய்க்கிறதுக்கு ரெடியா இருந்தான், ஓடி போனான், இல்லைங்களா? நாங்கள் கடந்த வாரத்தில் அருமையான அங்கிள்மார்களாகவும் சகோதரர்களாகவும் சில காரியங்களை நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு வருவதை விட்டு படிப்பு அது வேலைன்னு ஓடிடுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறோம்? மோசையை தான் சொல்லணும், வேற எதையும் சொல்றதுக்கு இருக்குல்ல. தேவனை ஆராதிப்பதை விட கல்வி பெருசு இல்லைங்க. வாக்கிலும் செயலிலும் வல்லவனான போது அவனை தேவன் உபயோகிக்கவில்லை. அவன் திக்குவாயனான போது தேவன் அவனை உபயோகித்தார். அவன் ராஜாவாகிறதை அவன் மேன்மையாக நினைக்கவில்லை. தேவனுக்காக அவன் என்ன பண்ணாங்க? இனி வரும் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை, துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். நம்ம எதைங்க தெரிந்து கொள்றோம்? நம்ம எதை தெரிந்து கொள்றோம்? உலகத்துல பணக்காரனா இருக்கணும், அதான் ஆசீர்வாதம். சொல்லி கொடுக்குறவங்களும் தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய மாந்தர்கள் இந்த வேதாகமத்தில் அவர்கள் தேவனுக்காக இழந்தவர்கள் அவர்களைத்தான் தேவன் அவர் உயர்த்தினார். தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவர்கள் அவர்களைத்தான் தேவன் உயர்த்தினார். அவங்க நினைச்ச மாதிரி இல்லைங்க. அவர் உயர்த்துற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை நான் சொல்கிறேன், மோசே பார்வோன் ஆகியிருந்தால் எகிப்தினுடைய பார்வோன்களில் 10-11 இருந்திருப்பானே ஒழிய உலகத்திலேயே த கிரேட்டஸ்ட் லீடர் என்கிற அந்த பேரு அவருக்கு வந்திருக்காதுங்க. மோசே பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்கும்போது
மீரியாம் கட்டையும் ஆரோன் கட்டையும் சொல்றாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற அவனை பத்தி? அவன் என்னுடைய சாயலை காண்கிறான், நான் முகமுகமாய் அவனோடு பேசுகிறேன். உலகத்துல வேற எந்த மனுஷனும் கிடையாதுங்க. தேவன் ஹானர் பண்ணி அடக்கம் பண்ணின ஒரே மனிதன் மோசே. பார்வோன் ஆகிறது பெரிய பாக்கியமா இல்லை இது பெரிய பாக்கியமா? மோசே விசுவாசித்தான். எகிப்தினுடைய மேன்மையை அவன் வீணென்று எண்ணினான். அதனால ஆண்டவர் அவனை மிகப்பெரிய லீடர், அவனுக்கு இணையான லீடர் உலகத்திலே கிடையாதுங்க, இல்லையா? பிலிப்பியர் 3:5-11 5-11 வசனங்களை வாசிக்கும் போது பவுல் இப்படி சொல்கிறார், நான் 8ஆம் நாளிலே விருத்து சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளை அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இல்லைங்களா? பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தை. அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கமாலியல் இடத்துல பாதத்தடியில் உட்கார்ந்து பாடம் படித்தவர், ஒரு படையே பின்னால வச்சிருந்தார். பரிசேயரில் பரிசேயன், எபிரேயரில் எபிரேயன், ரோமனுக்கு ரோமன், இல்லைங்களா? ரோம குடியுரிமை வைத்திருந்தவன், இல்லைங்களா? ஆனா அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் குப்பை, பிரயோஜனமே இல்லை, அதை தூக்கி வீச வேண்டியதுன்னு நினைச்சிட்டேன். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நாம் எதை ஆண்டவருக்காக இழந்திருக்கிறோம்? எதை நஷ்டம் என்று விட்டு வந்திருக்கிறோம்? அப்படி விட்டு வந்தவர்களுடைய அந்த நடக்கை, அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் என்னங்க? விசுவாசம். சரி, அடுத்ததாக மூன்றாவதாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனுக்கு பின் செல்லுதல். 1 ராஜாக்கள் 19 21 வசனங்களை வாசிக்கிறேன். இங்கே நேரம் செல்வதனாலே இந்த காரியம் சொல்லிவிட்டு நான் போகிறேன். எலியாவை எலிசா அழைக்கிறார். 12 ஏர் பூட்டி உழுது கொண்டிருக்கிற எலியா என்னங்க பண்றாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மாடையே பிடிச்சி பலி கொடுத்துட்டு என்ன பண்றாருங்க? எலிசாவுக்கு பின்னால போறார், இல்லைங்களா? ஒருவேளை எலிசா இல்லைங்க, எனக்கு நிறையா வேலை இருக்குது, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என்னோட ஏர் மாடை இந்த வயல் நிலத்தை யாரு பாப்பா அப்படிலாம் சொல்லியிருந்தா இரட்டத்தனையான வல்லமை பெற்றிருக்க முடியாது. நேரம் பாருங்க, அவன் 12 ஏர் மாடுகளை பூட்டி ஏர் உழுவது பெரியதா, எலியாவை போல இரட்டத்தனையான ஆவியை பெறுவது பெரிதா? எல்லாத்தையும் விட்டுட்டு போனான் தெரியுங்களா? அந்த விட்டுட்டு போறத பேர் தான் விசுவாசம், இல்லைங்களா? ஆண்டவர் அழைத்த போது பேதுருவும் சீஷர்களும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர்களை பின் சென்றார்கள். லூக்கா 5:11 அப்படி சொல்லுகிறது. எல்லாவற்றையும் விட்டு, இல்லைங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் பின்னால் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மத்தேயு 10:28-30 வசனங்களில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இம்மையிலே துன்பங்களோடு, துன்பம் இருக்கும், நூறத்தனையாக
வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விட்டுட்டு போகாட்டி நித்திய ஜீவன் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. நித்திய ஜீவன், ரட்சிக்கப்பட்டவன் நித்திய ஜீவனை பெறுவான். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களோட விசுவாசம் தப்பானதாக இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை. அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலைன்னா அவன் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். விசுவாசின்னு சொன்னான். ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், என்னோடு சேர்த்து நாம் பல வேளைகளில் விசுவாசம் இல்லாத விசுவாசிகளாக இருக்கிறோம். விசுவாசிகள்ங்கிற டைட்டில் நமக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் விசுவாசம் இருக்குதான்னா இல்லை. அடுத்து 4வதாக தேவனுக்காய் வைராக்கியம் கொள்வது. தானியேல் 3:16 வசனங்களை வாசிக்கும் போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தை எனக்கு மிரள வச்சுதுங்க படிக்கும்போது. அவர்கள் சொல்லுகிற அந்த பிரதியுத்தரம் பாருங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. என்ன தைரியமான வார்த்தை! உனக்கெல்லாம் பதில் சொன்னோன்னு எனக்கு தேவையே இல்லையா? யார்கிட்டங்க? உலகம் முழுவதையும் ஆண்ட சக்கரவர்த்திக்கு முன்னால நின்று அடுத்த வார்த்தை பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதுக்கு முன்னால் அப்படி நடந்திருக்குதுங்களா? இல்லை. ஆனா விசுவாசிக்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்க, அதை விட அது பயங்கரமா இருக்கு. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவுது. ஒழுங்கா தெரிஞ்சுக்கோ. உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது உனக்கு புரியலையா? உனக்கு தெரியலையா? என்ன கட்ஸான வார்த்தை தெரியுங்களா? அது என்ன தைரியமான வார்த்தை தெரியுங்களா? நான் செத்தாலும் சாவேன், நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். அதுதான் விசுவாசம். அந்த ஆக்ஷனுக்கு பேர் தாங்க விசுவாசம். நம்ம தேவனுக்காக என்ன வைராக்கியம் கொண்டு இருக்கிறோம்? மோசே வைராக்கியம் கொண்டாங்க, அடிச்சு கொண்டான் இல்லைங்களா? மோசே ஆண்டவர் மோல்டு பண்ணார் இல்லைங்களா? தாவீது வைராக்கியம் கொண்டார். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் யாரு? அந்த வைராக்கியம் அவனை ராஜாவாக்கினது இல்லைங்களா? அந்த கோலியாத்துக்கு முன்னால நின்று இதுக்கு முன்னால ஜெயிச்சவன் இல்லை. ஏறக்குறைய ஒரு 15 வயது சிறுவனால ஒற்றை கல்லுனால ஜெயிக்க முடியுங்கிறது சாத்தியமே இல்லை. ஆனா சாத்தியம்னு நம்பினாம் பார்த்தீங்களா? விசுவாசம் பாருங்களா, நம்பினாம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் விசுவாசம். அடுத்ததாக தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பது விசுவாசம். என்ன நடந்தாலும் சரிங்க, எப்படி நான் ஒன்றுமே இல்லாமல் போனாலும், நான் நாசமாய் போனாலும் பரவாயில்ல, நான் தேவனுடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிப்பேன். யோபு 2:9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இப்படி சொல்கிறார். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஓட்டை எடுத்துட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இல்லைங்களா? கட்டின மனைவி கூட ஆண்டவரை திட்டிட்டு செத்து போயான்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவன் என்ன தெரியுங்களா சொல்றான்? உலகம் அவனை பார்த்து என்னதான் சொல்லியிருக்கோம்? பைத்தியக்காரன். மனைவி மட்டும் இல்லை, உலகம் அப்படித்தான் சொல்லியிருக்கோம். ஆனா அவன் திருப்பி சொல்றான், நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத இல்லைங்களா? நான் தேவனுடைய கையிலே துன்பத்தை அனுபவிப்பதற்கும் நான் என்னை ஒப்பு கொடுப்பேன், என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொன்னான் இல்லையா? அந்த செயலுக்கு பேர் தான் விசுவாசம் இல்லைங்களா?
அடுத்ததாக லூக்கா 1:31-38 அந்த வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. தேவதூதன் மரியாள் இடத்துல வந்து சொல்றாருங்க. எப்போங்க? அவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த போது வந்து என்ன சொல்றாருங்க? இன்னும் ஒரு உற்பத்த காலத்துல நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பா. ஏன்? நான் கன்னியாச்சே, நான் புருஷனை அறியாத எப்படி ஆகும்? தேவனால எல்லாம் கூடும் இல்லைங்களா? எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. வேத வசனத்தின்படி, மோசேயினுடைய சட்டத்தின்படி ஒரு பெண் நிச்சயிக்கப்பட்டிருக்க போது தவறாக நடந்து கொண்டாள் என்று சொன்னால் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஊருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? கல் அடிச்ச கொன்றுவாங்க. இல்லைங்களா? நம்ம பிள்ளைய யாராவது திருமணத்துக்கு முன்னாலேயே கர்ப்பமாகிட்டு வந்து நின்னா அம்மாமாருங்க வாங்க தங்கம் ரொம்ப நல்லது சூப்பர் அப்படின்னா சொல்லுவாங்க? வாயில என்னென்ன வார்த்தை வரும்னே தெரியாது, வீட்டில் சொல்ல முடியாது, ஊரிடத்துல சொல்ல முடியாது, தெரிஞ்சா கல்லடிச்சே கொன்றுவாங்க. ஆனால் மரியாள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் தேவனுக்கு அடிமை. அந்த வார்த்தைக்கு பேர் தான் விசுவாசம். அந்த வார்த்தைக்கு பேர் தான் விசுவாசம். அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். இப்படியாக தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க முடியுமா? அப்படி அர்ப்பணித்தால் நம்ம விசுவாசியன் சொல்றதுக்கு சொல்லிக்கலாங்க. இல்லைன்னு சொன்னா விசுவாசம் இல்லாத விசுவாசிக தான். இப்படி பல காரியங்களை வேதத்திலிருந்து விசுவாசத்திற்கு ஆதாரமாக சொல்ல முடியும். நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம்? நான் ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். விசுவாசத்தினுடைய தன்மை என்ன தெரியுங்களா? விசுவாசம்னா என்னன்னு படிச்சிட்டோம். விசுவாசத்தினுடைய தன்மை என்ன தெரியுங்களா? விசுவாசம் மிக மிக எளிமையானது. ஆனால் அதே சமயத்தில் விசுவாசம் மிக மிக வலிமையானது. யாத்திராகமும் 2:3-9, 2 ராஜாக்கள் 5:2-3, அதே போல அப்போஸ்தலர் 12:12-16 இந்த வசனங்களை வாசிக்க வேண்டாம், இந்த காரியங்களை சொல்லி விடுகிறேன். மோசேயை அவன் குழந்தையாக இருந்தபோது பேழையில வைத்து ஆற்றுல நாணல்கள் இருக்கிற இடத்துல, ஆற்றுல அவங்க விடலிங்க, ஓரமாக நாணல்கள் மத்தியில் வச்சிட்றாங்க இல்லைங்களா? அவங்க அக்கா மீரியாம் இந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நானே பார்ப்பேன் என்று சொல்லி போனான். அந்த செயலுக்கு பேர் தான் விசுவாசம். அதனால் மோசே எங்கே வளர்ந்தாங்க? அரண்மனையில் வளர்ந்தான். பால் கொடுக்கறதுக்கு அவங்க அம்மாவே கூட்டிகிட்டு வந்தா இல்லைங்களா? எபிரேய குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும். அங்கே கிடைச்சது யார்கிட்டங்க? இளவரசி கையில் கிடைக்குது. இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரட்டுமான்னு போய் கேட்கறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும்? தெரிஞ்சா இவளை சேர்த்து கொண்டுருவாங்க இல்லைங்களா? ஆனால் அவள் தைரியமாக பின்தொடர்ந்தாள். அந்த செயலுக்கு பேர் தான் விசுவாசம். எளிமையான சின்ன பிள்ளைக்குங்க இதை செய்யும்போது மீரியாமுக்கு என்ன வயசுங்கிறது இருக்கும்? ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 வயசு இருந்திருக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு இருந்த விசுவாசம். அடுத்ததாக இருந்த சின்ன குழந்தை யார் தெரியுங்களா? நாகமானுடைய வீட்டில் வேலை செய்த குட்டி குழந்தைங்க. அவள் அம்மா அப்பாவை இழந்தாச்சு, தான் இருந்த தேசத்தை இழந்தாச்சு, அடிமையாக வேலைக்காரியாக ஒரு வீட்டில் இருக்கிறா. அவ சொல்றா, அங்க தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அங்க போனா சுகமாகும். அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். அவ வார்த்தைக்கு ஏதாச்சும் மதிப்பு இருந்திருக்குங்களா? ஆனால் விசுவாசத்தோடு சொன்னான். நீங்க நினைச்சு பாருங்க, நாகமான் சுகமாகி வீட்டுக்கு போகும்போது அவனுடைய பிள்ளையோ பையனையோ பொண்டாட்டியோ தேடி இருக்க மாட்டா. யாரை தேடி இருப்பா? அந்த அடிமை பெண்ணை தேடி இருப்பான். இனிமேல் நீ அடிமை இல்லை, என் வீட்டில் மகாராணி நீதான் இல்லைங்களா? எளிமையான விசுவாசம். அப்போஸ்தலர் 12 சொல்லும்போது பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. சபையார் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. பேதுரு வந்தாச்சு,
கதவை தட்டுறாரு. ஒரு குட்டி பொண்ணு போய் யாருன்னு கேட்குறா. நான் பேதுரு வந்திருக்கிறேன். ஓடி போய் சொல்கிறாரு, ஏன் வளராதப்பா, எப்படி பேதுரு வருவார்? எதுக்குங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க? பேதுரு விளையாய் வரணும் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஜெபம்லாம் பல நேரத்தில் அப்படித்தான் இருக்குது. நம்முடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் அந்த குட்டி புள்ள சொன்னா, இல்லை பேதுரு வந்திருக்கிறார். இந்த எளிய சின்ன குழந்தைகளை போல எளிமையானது, ஆனால் அந்த விசுவாசம் வலிமையானது இல்லைங்களா? அதுதான் விசுவாசத்தினுடைய தன்மையாக இருக்கு. நான் ஒரு வசனம் மார்க் 10:27 மத்தேயு 9:23 நான் சேர்த்து வாசிக்க விரும்புகிறேன். கடைசி பகுதி. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததான், தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே அந்த பாணியில் 9:23 சொல்லுது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். பல நேரத்தில் நம்ம அதை விசுவாசிக்கிறதே இல்லைங்க. அதே சமயத்தில் இந்த விசுவாசம் எவ்வளவு எளிமையானதோ, எவ்வளவு வலிமையானதோ, அதே போல இந்த விசுவாசம் ஒழிந்து போகக்கூடியது, அதே சமயத்தில் இழந்து போகக்கூடியது. நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்றார். லூக்கா 22:31-32 இப்படியாக சொல்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்போ கொஞ்சம் ஏமாந்தாலும் இந்த விசுவாசம் என்ன ஆயிருங்க? ஒழிந்து போயிடும். அப்போ நம்ம விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ள என்ன செய்யணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற அந்த ஆலோசனையோடு நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். இல்லைங்களா? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ விசுவாசத்தோடு நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா அது போராடக்கூடியது. எளிமையாலாம் விசுவாசத்தில் ஜெயிக்க முடியாதுங்க. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, 2 தீமோத்தேயு 4:7-8 இப்படி சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இல்லைங்க? அவரும் நல்ல போராட்டத்தை போராடினார். நீங்கள் நினச்சி பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பதாக சிறைச்சாலை, 1 குறைய 100 அடிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு. உடலிலே குறைகள் இருந்தது, பாடுகள், பல முறை அடிக்கப்பட்டார், கப்பல் சேதத்தில் அவர் அலைக்கழிக்கப்பட்டார், அநேக பாடுகள். அவரை போல பாடு அனுபவித்தவர்கள் இருந்திருப்பார்களா என்று தெரியவில்லை. அவ்வளவு பாடுகள் மத்தியில் அவர் போராடினதுனாலே அவர் சொல்லுகிறார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கு காத்துட்டு இருக்குது. இந்த மனுஷன் சொல்றதுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் வேண்டியிருக்கும். எனக்கு நீதியின் கிரீடம் காத்துட்டு இருக்கு. நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நம்ம விசுவாசம் போராடாம விசுவாசத்தில் ஜெயிக்க முடியாதுங்க. மீண்டும் சொல்லுகிறேன், விசுவாசத்தினாலே இழந்தவர்களைத்தான் இந்த வேதாகமம் சொல்லிவிட்டிருக்கு. நம்ம உலகத்தின் காரியங்களை நாம் வேண்டுமென்று, நாம் பணக்காரன் ஆகணும், என் வாழ்க்கையில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா தேவன் அதை வைக்கணும்னு நினச்சா வைப்பாருங்க. விசுவாசத்தினால அதையெல்லாம் பெற்றுக்கொள்வது அல்ல விசுவாசம். விசுவாசத்தினால தேவனுக்காக இழப்பது தான் விசுவாசம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால்
அறியீர்கள் என்று சொல்கிறார். நம் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நம்மை நாமே பரீட்சித்து பார்ப்போம். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் என்று சொன்னால் இந்த வசனங்களின் அடிப்படையில் வசனத்தின் அடிப்படையில் நாம் விரும்புவதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது விசுவாசம் அல்ல. நாம் விரும்புவதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது விசுவாசம் அல்ல. அதுக்காக தேவனிடத்தில் கேட்க வேண்டாம் நான் சொல்லலைங்க, கேளுங்க. தேவன் எனக்காக விரும்புவதை என்ன என்று கேட்டு அதை செயல்படுத்துவது. அதனால் நான் ஒளிந்து போனாலும் பரவாயில்லை, நான் நஷ்டப்பட்டு போனாலும் பரவாயில்லை என்று சொல்வதுதான் விசுவாசம். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் விசுவாச வீரர்களுடைய பட்டியலே இடம் பெற்றிருக்கிறார்கள். நம்ம எப்படிங்க? நாம் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்வோம். விசுவாசம் உள்ள விசுவாசிகளாக வாழ தேவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.